மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எங்கள் முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர், நாங்கள் எல்லாம் பாசத்தோடு அழைக்கும் அக்கா என்று அழைக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, தமிழிசை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால ஒரு தமிழ் இசை ஒலித்தது இசைக்கவி ரமணன் அவர்களே, தமிழிசைக்கு முந்தைய தமிழிசை. மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்களே, இயக்குனர் மோகன் அவர்களே, பொற்றாமரை சங்கரன் அவர்களே, திருமதி சுப்பு அவர்களே, எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு விழா நாயகனாக இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்துகிற, தொடர்ந்து பொது வேலையில தேசப்பணியில் நம்ம எல்லாம் ஈடுபடுத்துகிற 75 வயது இளைஞர் சுப்பு அவர்களே. சுப்பு அவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க யாரும் யோசிக்க வேண்டாம். இந்த நாட்டின் தேசியவாதிகள் எங்கேயாவது ஒரு புள்ளியில எல்லோரும் இணைந்து விடுவார்கள். நான் பலமுறை சொல்லுவேன், ரத்த சம்பந்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, சித்த சம்பந்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐயா பசும்பொன் தேவருக்கு நானும் பேரன் தான் சொல்லுவேன், ரத்த சம்பந்தத்துல இல்லை, சித்த சம்பந்தத்துல நான் பேரன். வஉசி அவர்களுக்கும் நான் தான் பேரன், சித்த சம்பந்தம். யாரெல்லாம் இந்த தேசத்தை தூக்கி சுமந்தார்களோ அவர்களெல்லாம் நாம் தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறோம் என்பதுதான் சித்த சம்பந்தமான உறவு. அப்படி தேசத்தை தூக்கி சுமக்க முன் வந்தவர் சுப்பு அவர்கள், அண்ணன் சுப்பு அவர்கள். அதனாலதான் நாம் எல்லாம் அவர் இணைஞ்சிருக்கோம். அவர் தேசியவாதி என்பதால் தான் நாம் எல்லாம் இணைந்து அந்த புள்ளியிலிருந்து நமது பணியை துவங்குகிறோம். தெய்வத்தை மற்றும் பேசியவர்கள் இந்த தேசத்துல கோடானு கோடி பேர் உண்டு. தெய்வீகவாதிகள், ஆன்மீகவாதிகள், மகான்கள், ரிஷிகள்லாம் உண்டு. ஆனால் யாரெல்லாம் அந்த தெய்வீகத்தோடு தேசத்தையும் இணைத்து பேசுகிறார்களோ அவர் காலம் காலம் நிற்கிறார்கள். அப்படி நிற்க தகுதியுள்ளவர், தரமானவர். நம் காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு அருட்கொடைதான் அண்ணன் சுப்பு அவர்கள். அது சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் நமக்கு தேவையில்லை. எனக்கு மேடைகளில் நிறைய பேசித்தான் பழக்கம். அவர் தான் என்னை கூப்பிட்டு ரொம்ப பேசிட்டே இருக்காது, எழுதுன்னு சொன்னார். என்னை எழுத வைத்தவர் சுப்பு தான். அதுக்கப்புறம் தான் ஒரே நாடுல ஏகாத்மா மாணவ தர்ஷன் பத்தி ஒரு 20 தொடர் கட்டுரைகளை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பரவாயில்லடா நீங்க நல்லா தான் எழுதுற அப்படின்னார். அப்படி எழுதுவதுதான் ஒரு அறிவாயுதத்திற்கான வழி என்று சொன்னவர் அவர் தான். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு வித்தியாசமான மண்ணுங்க. அதிகம் தேசியத்திற்காக வாழ்ந்தவர்கள், தேசியத்தையே சுவாசித்தவர்கள், இந்த தேசத்தை முழுவதுமாக உள்வாங்கியவர்கள் தமிழ் மண்ணில் தான் அதிகம். அதை எண்ணிக்கை பட்டியலிட்டெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க போதாது, அவ்வளவு சொல்லலாம். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், கடந்த ஒரு 100 ஆண்டு அரசியல் தமிழகத்தை இந்த தேசிய சிந்தனையிலிருந்து விலகி செல்கிற ஒரு அரசியல் சிந்தனையாக மாற்றி இருக்க. இந்த தமிழ் மண்ணில இருந்துதான் இந்தியாவிற்கு எதிரான கருத்து, இந்த தமிழகத்தில் இருந்தா இந்துவுக்கு எதிரான கருத்து, இங்கதான் பிராமணர்களுக்கு எதிரான கருத்து, சமஸ்கிருதத்துக்கு எதிரான கருத்து, ஹிந்திக்கு எதிரான கருத்து, வடக்குக்கு எதிரான கருத்து, கடவுளுக்கு எதிரான கருத்து, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டமா வந்த பேக்கேஜ் தான் டிஎம்கே என்கிற ஒரு அரசியல் கட்சியாக நம் முன்னால இங்கே நிற்கிறது. இட் இஸ் டிஎம்கே இஸ் ஆன்டி காட், ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி சன்ஸ்கிரிட், ஆன்டி நார்த் அண்ட் வாட் நாட், எல்லாமே ஆன்டி. இப்படி ஒரு 75 வருஷ அரசியலை அந்த கட்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறதுனா, அது டீப் ரூட்டடா இருக்குன்னா, ஆழமாக வேரூண்டி இருக்கிறதுனா, அதை அசைப்பதற்கு ஏதோ ஒரு தேர்தலில் அதை அசைத்து விடலாம், 2-3 தேர்தலுக்கு அதை வீழ்த்தி விடலாம், அந்த நச்சு சிந்தனையை நாம தமிழ் மண்ணிலிருந்து துப்புரவு செய்து விடலாம் என்பது போதாது. அது டீப், அந்த மாதிரியான ஒரு நச்சு சிந்தனை அகற்றுவதற்கு அரசியல்ல ஒரு தமிழ் ஒலிக்கணும். தமிழ் 3 வகைன்னு சொல்லுவாங்க, இயல், இசை, நாடகம், முத்தமிழ் என்று சொல்வார்கள். 4வது ஒரு தமிழும் வேண்டும், அது அரசியல் தமிழ் என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கணும். அந்த அரசியல் தமிழுக்கு பங்களிப்பு செய்தவர் தான் அண்ணன் சுப்பு அவர்கள். அவர் எழுதுன திராவிட மாய் தான் மேக்னம் ஓபஸ், மாஸ்டர் பீஸ். அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புக்கு இந்த திராவிட அரசியலை பற்றி, தமிழகத்தில் தேசியவாதம் பற்றி படிக்கிற யாருக்கும், ஆராய்ச்சி செய்யற யாருக்கும் ஒரு பெஸ்ட் சோர்ஸ் புக், ரிசோர்ஸ் புக் ஒன்று வேணும்னா திராவிட மாயை தான். அந்த புத்தகம் எல்லோருடைய வீட்டிலும் இருக்கணும். நல்லா பல திருமணங்கள்ல நான் அந்த மணமக்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறப்ப திராவிட மாய புத்தகத்தை பழங்களை கிஃப்டா கொடுக்குறேன். அதுல என்ன ஆச்சரியம், நான் கொடுக்கறதுல ஆச்சரியம் இல்லை. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அந்த மணமகன் வீட்டுல இருந்தோம், மணமக்கள் வீட்டுல இருந்தோம், அந்த புத்தகத்தை நாங்க வாசிச்சோம், நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வேற வருது, வாசி வேற பாக்குறாங்க. திருமணத்துல கொடுக்குற அந்த அன்பளிப்பை வாசித்தும் பாக்குறாங்க. அப்படி ஒரு விஷயம் அந்த புத்தகம். இது மாதிரி எழுத்துக்கள் நிறைய வரணும்.
ஒரு தடவை எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னாரு, எழுதுறது தான் வரலாறு, எழுதாத வரலாறு இல்லாத வரலாறு அப்படின்னு சொன்னார். எழுதவில்லை, வரலாற்றை எழுதலைன்னா வரலாறு உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு தேசமோ, ஒரு இனமோ, ஒரு மொழி குடும்பமோ, ஒரு ஜாதியோ, ஒரு கிராமமோ கூட தனது வரலாறை பதிவு செய்யவில்லை என்றால் எழுதாத வரலாறு இல்லாத வரலாறு. யாரோ ஒருத்தர் ராமாயணம் மகாபாரதம்னு மெனக்கெட்டு இத்தனை ஆயிரம் பாடல் வரிகளை எழுதுனதுனால தானே இத்தனை ஆயிரம் வருஷமா இந்திய நாகரிகம், இந்திய மரபுகள், பண்பாடுகள், இதிகாசங்கள் எல்லாம் இன்னும் உயிர்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார். எவ்வளவோ சிரமப்பட்டு அதை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் வேர்ல்டு, மேற்குலக சமுதாயம் எழுதுறதான் அறிவு பணியாக ஏற்றுக்கொள்றாங்க. பேசுறத பத்தி அவங்க அதை ஒரு அறிவு பணியாவே அவங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்லை, எழுதுனது தான் அவங்க அறிவு பணியாக எடுத்துக்கிறாங்க. அதனால நமக்கும் ஹிந்து இன்டலெக்சுவலிசம் நம்ம உச்சத்தை தொட வேண்டும் என்றால் நாம் அதிகம் பேசுபவர்களாக மாத்திரம் இல்லாமல் எழுதுபவராக இருக்கணும். அது ஒரிஜினல் ரைட்டிங்கா இருக்கணும், ஒரிஜினல் ரிசர்ச்சா இருக்கணும். அப்படி அந்த முழுமையான ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுல எனக்கு அரசியல் தமிழ வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பது அண்ணன் சுப்பு அவர்கள் தான். விரிவான ஆராய்ச்சி பண்ணலைன்னா அதெல்லாம் முடியாது. பெரியார் திடல்ல உட்கார்ந்து நிறைய நூல்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் திராவிட மாயில எழுதி, எப்படி உங்களை உள்ள விட்டாங்கன்னு அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு அவங்களுக்கு எனக்கு தெரியாதுல்ல, அதனால உள்ள விட்டாங்க அப்படின்னு. இசைக்கு ரமணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மீனவர்களோடய பல காலம் வாழ்ந்திருக்கிறார் ஆந்திரால. மீனவ நண்பன்னு சொன்னார். நான் கூட அவரை பிராமின் நினைச்சேன், பிராமின் இப்பதான் தெரியுது எனக்கு. காசியில அப்படிதான் பாரதி அந்த மீனவர்கள் படகோட்டிகளோடய வாழ்ந்தானா. ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அண்ணன் சுப்புக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாரதியார் போட்டிருக்கிற அந்த உடையே காசியில கங்கை கரையில அந்த படகோட்டிகளுடைய உடை தான். அந்த உடை அந்த அந்த இதெல்லாம் கட்டி கோட்டெல்லாம் போட்டு கழுத்துக்கு கீழே அப்படி ஒரு சுத்தி எல்லாம் கட்டியிருக்கிற அந்த உடை, அது அந்த மீனவருடைய உடைன்னு ஒருத்தர் சொன்னார். இசைக்கு ரமணன் அவர்கள் தான் அதை நான் சொல்றதை என்டோர்ஸ் பண்ணணும், சரியான சர்டிஃபை பண்ணணும். அப்படி ஒரு தேவை இன்னைக்கு உருவாயிருக்குது. தமிழ்ல ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு உண்டு. தன் எழுத்தையே ஆயுதமாக வைத்திருக்கிறவர் சுப்புதான். அந்த எழுத்து தான் அவருக்கு ஆயுதம். அது நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கிற, ஆழமாக வேரூன்றி இருக்கிற இந்த நச்சு கருத்துக்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் 1000 சுப்புகள் இங்கே உருவாக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. 1000 சுப்பு, ஒரு சுப்பு போதாது. அவருக்கு 75 வயசு ஆச்சுப்போம். நிறைய உருவாகணும், நிறைய சிந்திக்கணும், நிறைய எழுதணும். அந்த நேரேட்டிவ் திமுக இது போன்ற கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ஃபால்ஸ் நேரேட்டிவ், இதையெல்லாம் உடைக்கணும் என்றால், இதெல்லாம் இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் நமக்கும் நிறைய அறிவாயுதங்கள் தேவை. We need more and more intellectual சத்ரியாஸ் டுடே. இன்டலெக்சுவல் சத்ரியாஸ் நிறைய இருக்கணும். போரிடக்கூடிய தன்மையுடைய, போர்க்களமாக இதையெல்லாம் மாற்றக்கூடிய, அந்த அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற செயற்கை கட்டுமானத்தை எல்லாம் உடைப்பவர்கள் நமக்கு தேவை. அந்த அறிவாயுதத்தை ஏந்திய நபராக அண்ணன் சுப்பு அவர்கள் இருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மதுரையிலிருந்து வருகிறேன். அன்னை மீனாட்சி அவளுக்கு எல்லா வகையான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் எதிர்காலத்துல சில காலம் கழித்து இதே மாதிரி பேனர்ல அவருக்கு நிகழ்ச்சி நடக்கும். அவர் அமர வைத்து கொண்டே இந்த நிகழ்ச்சி நடக்கும். பின்னால் அவர் போட்டோ இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருக்கும். இந்த புத்தகம்லாம் இருக்கும். ஒண்ணு மட்டும் மாத்தி இருப்போம். சுப்பு 75ன்றத சுப்பு 100ன்னு போட்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டியது. அப்ப இங்க இருக்கிற நாமெல்லாம் அப்ப அன்னைக்கு வரணும், அன்னைக்கு நாமெல்லாம் வாழ்த்தணும். மீனாட்சி அவளுக்கு எல்லா வரமும் அருளும் கொடுக்க வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.